ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 4ஓட ஒரிஜினல் தமிழ் அனாலிசிஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கேருந்துலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஸோ ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. ஒருவேளை நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கூட இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் எப்படிலாம் யோசிக்கலாம், இந்த ஒரு கான்செப்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவர் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கணக்குனா, கூட்டு வட்டி கணக்கு. ஸோ நம்ம கூட்டு வட்டிக்கு நிறைய பேர் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அதை விடவும் ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து ஷார்ட்கட்டில் போகலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து கூட்டு வட்டி கணக்கில் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள், ஸோ இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இங்கே ஷார்ட்கட் என்னதுன்னா, 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 1ன்னு போட்டுக்கணும். 3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3-3-1 மெத்தட். ஸோ இது நம்ம சம் வரும்போது ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கிறதுனால 2-1 மெத்தட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆண்டுகளை பற்றி நம்ம வேறு எதுலேயுமே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அசல் எவ்வளவு? 12,000. இப்போ 12,000க்கு வட்டி எவ்வளவு? 5%. ஸோ இதுதான் 12,000க்கு அந்த பர்சன்டேஜோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 600 ரூபா வரும். ஸோ 600 இந்த மாதிரி 2 பக்கத்தில் பெருக்கல்ல போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னதுன்னா, கிடச்சிருக்கக்கூடிய 600க்கு 5% கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பில் வரக்கூடிய ஆன்சருக்கு மட்டும் நீங்கள் 5% கண்டுபிடிச்சா போதும். இங்கே 30 கிடைக்குது, அவ்வளோதான். இப்போ 2 × 600 எவ்வளவு? 1200. 1 × 30 30. ஸோ அப்போ மொத்த வட்டி எவ்வளவு? 1230. இவ்வளோ தான். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது முதிர்வு தொகை, மொத்த அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அசல் ப்ளஸ் வட்டி தான் டோட்டல் அமௌண்ட்டு. அசல் 12,000, வட்டி எவ்வளவு? 1230. ஸோ ஆட் பண்ணால் 13,230 தான் ஆன்சர். ஸோ இது நிறைய பேர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் வந்து A = 1, B = 2, C = 3 அப்படின்ட்டு Z வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடி கணக்கு வந்தாலே ஒரு பேப்பரில் ஏலேருந்து Z வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு கீழே கரஸ்பாண்டிங்காக நம்பரும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, HCFோடைய மீச்சிமை எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம HCFோடைய மீச்சிமை கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக வந்து இங்கே ரெப்ரசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஹெச்சோடைய ரெப்ரசன்ட் வேல்யூ. அப்போ A வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹெச் வந்து எத்தனை வரும்? ஸோ நம்மளுக்கு 8வது லெட்டர் வரும். சி வந்து எத்தனாவது லெட்டர்? 3வது லெட்டர். F வந்து 6வது லெட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த நம்பருக்கு மட்டும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM வந்து கண்டுபிடிக்கணும். 8 3 6க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24 தான் LCM. ஸோ இப்போ கண்டிஷன் என்னது? இதில் எது வந்து 24க்கு கரெக்டான வேல்யூ கிடையாது, இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 24வது லெட்டர் தான் எக்ஸு. ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து LCMக்கு ஈக்குவலண்டாக இருக்குது. E + S. ஈங்கிறது எத்தனாவது லெட்டர்? 5வது லெட்டர். எஸ்ஸுங்கிறது 19வது லெட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 24 வருது. அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன வரலாம்? எல்சிஎம்மாக வரலாம். இதுக்கப்புறம் A + C + H. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ வந்து 3, ஹெச்சோட வேல்யூ வந்து 8. ஸோ ஆட் பண்ணால் என்ன வராது? 24 வராது. அப்போ இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. இதில் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண 1 × 3 × 8 நம்மளுக்கு என்ன தான்? 24 தான். ஸோ அப்போ எல்சிஎம்மாக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எது தான்? ஆப்ஷன் சி தான். ஸோ அடுத்த சம் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நிறைய சேம் நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாட் அதாவது இன்ஃபைனைட் சீரியஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு இதோடைய ஆன்சர் என்னது? 5 தான். ஸோ இன்ஃபைனைட் சீரியஸாக இருக்கணும். உள்ளே வந்து சேம் நம்பர் வந்து ரூட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதே நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கத பாருங்கள், 5 5 அதாவது நம்மளுக்கு டேரெக்டாக 5ன்னு கொடுக்காம எல்லாமே பவரில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு இதில் 2 கன்ஃபியூஷன் வரும். 5 பவர் 0வா 5 பவர் 1ஆன்னு வரும். எதனுடைய அடுக்கு 0வாக இருந்தாலும் அதோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ 5 1ன்னா என்ன வரும்? ஒரு தடவை 5 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னது? 5 1 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து, ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் பி ஹெமிஸ்பியர் ஹேவ்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து நம்மளுக்கு பாருங்கள், இப்போ நார்மலாக வந்து ஒரு கோலமாக இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், கோலம் அப்படின்னா ஒரு பந்து மாதிரி. இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஆங்கிளில் வேணாலும் பாதி பாதியாக டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு வட்டம் அப்படின்னா அதில் எத்தனை விட்டங்கள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா 2 விட்டங்கள் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், வட்டத்தை வந்து பாதியாக பிரிக்கும்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கோலத்தில் வந்து நம்ம விட்டத்தின் வழியாக என்ன பண்ணலாம், பெரிய வட்டம் வரையலாம். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து விட்டங்கள் வந்து நிறைய எண்ணற்ற விட்டங்கள் வரும். ஸோ நார்மலாக கோலத்தில் எத்தனை பெரிய வட்டங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அன்கவுண்டபிள், அதாவது எண்ணற்ற வட்டங்கள் நம்மளால் வர முடியும். ஆனால் அரை கோலமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேற்பரப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரே ஒரு விட்டம் வந்து போகும். அது அந்த வழியாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பிரிக்கலாம். இது மற்றபடி நம்ம எங்கே வந்து வச்சு சர்க்கிள் வரைஞ்சாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், அது வந்து ஸ்பியருக்கு வெளியில் தான் போகும். ஸோ அப்போ அதனால் அரைக்கோளம் கேட்டதுனால 1. ஒருவேளை இந்த கணக்கில் கோலத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் அமைக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன வந்துடும், எண்ணற்றவே வந்துடும். ஸோ அரைக்கோளம் கேட்டதுனால ஆன்சர் வந்து 1 தான். ஸோ இந்த கணக்கு உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையினுடைய கன அளவு காண்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நார்மலாக கன அளவு அப்படின்னாலே 3 டைமென்ஷனை பெருக்கினாலே போதும், அல்லது ஒரு பரப்பளவையும் எக்ஸ்ட்ரா ஒரு லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்படிலாம் யோசிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் ஃபார்முலாலேருந்தே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக உருளையினுடைய கன அளவு ஃபார்முலானது πr²h தான் உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா. இப்போ இது வந்து என்னது πr². இது வந்து ஒரு பரப்பளவா, எதோடைய பரப்பளவு ஃபார்முலா, இது வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா இது. நார்மலாக ஒரு உருளைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அடிப்பரப்பு என்ன ஷேப்பில் தான் இருக்கும், வட்டத்தில் தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது அடிப்பரப்பு. அப்போ அடிப்பரப்பையும் உயரத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கன அளவு கிடச்சிரும். அப்போது நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பரப்பு வந்து 500 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க, உயரம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. πr² வேல்யூ வந்து 500, உயரத்தோட வேல்யூ 4. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2000 மீட்டருக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து யோசித்து போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள், கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 5 டஜன், ஒரு டஜன் அப்படின்னா எத்தனை, 12. அப்போ 5 டஜன் அப்படின்னா மொத்த முட்டை வந்து 60 முட்டை. இப்போ 60 முட்டையில் எவ்வளோ முட்டை, நல்ல முட்டை 45. அப்போ மீதி இருக்கக்கூடிய 15 முட்டை தான் நம்மளுக்கு வந்து கெட்டு போன முட்டை. அப்போ 15 முட்டையினுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் முட்டை எவ்வளவு, 60. அப்போ 60ல் 15 சதவீதம் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இப்போ ஒரு 15 15 4 15 60, 1 4 25. ஸோ அப்போ ஆன்சர் எத்தனை, 25%. இதுவும் ஓரளவு நீங்கள் போட்டிருப்பீங்க. அடுத்தது ஒரு லாஜிக்கலாக யோசிக்கிற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டேஸ் கணக்கு, அதாவது நம்மளுக்கு ஒரு ஆர்டராகவே இல்லாமல் இல்லைன்னா சீக்வென்ஸாக இல்லாமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிக்கணும். இந்த மாதிரி மோஸ்ட்லி டேஸு இந்த மாதிரி இருக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள லெட்டர்ஸை வச்சு தான் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதில் வந்து பாருங்கள் 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது நம்மளுக்கு இதில் வவல்ஸ் தான் கீவேர்டு. வவல்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷில் எத்தனை வவல்ஸ் இருக்குது, 5. AEIOU இந்த லெட்டர் வந்து எத்தனை வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பாருங்கள் சண்டேயில் எத்தனை வவல்ஸ் இருக்குது, யூவும் ஏவும், அப்போ 2 வந்துட்டா. டியூஸ்டேயில் என்ன வந்திருக்கு, UEA 3 வந்திருக்கு, அதனால் 3 போட்டிருக்காங்க. தர்ஸ்டேயில் நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, 1 2, ஸோ 2. மண்டேயில் அப்போ எத்தனை வரும், O அதுக்கப்புறம் A 2 இருக்கா, அப்போ ஆன்சர் வந்து 2 தான். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அடுத்த கணக்கு, கித்தாலை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்னன்னு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கித்தான் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நார்மலாக ஒரு ஷீட் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்குது. இப்போ இதில் வந்து இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோனாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த கூம்பினுடைய ஆரம் வந்து 700 சென்டிமீட்டர். 700 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வரும், 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அப்போது 7 மீட்டர் தான் நம்மளுக்கு என்ன வரும், ஆரம் வந்து வரும். 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்புடைய இப்போது இதை ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்பாக என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அப்போ ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்பாக மாற்றும் பொழுது
நம்ம என்ன பண்ணணும், ரெண்டினுடைய எது வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது நார்மலாக வந்து உருக்கி செய்கிறாங்க, அப்போது அது வந்து கன அளவில் சார்ந்துடும். இப்போ செவ்வகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஷீட்டு தானே, 2D ஷேப்பு தான். அதை தான் நம்ம கூம்பாக வந்து மாற்றுறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு பரப்பளவு தான் சேமாக இருக்கும், உள்ளே வந்து எதுவுமே ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இதில் என்னது, செவ்வகத்தினுடைய பரப்பளவு வந்து L/P. இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், கூம்பினுடைய வலைப்பரப்புக்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இப்போ கூம்பினுடைய வலைப்பரப்பு என்னது, πr/L. இப்போது இதில் எல்லோட வேல்யூ வந்து கொடுக்கல. எல்லுங்கிறது என்னது, சாய் உயரம். அப்போ நம்ம எல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எல்லுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். L² = உயரம் ஸ்கொயர் ப்ளஸ் ஆரம் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும், 24² ப்ளஸ் ஒரு 7². ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும், எல்லோட வேல்யூ வந்து கிடச்சிரும். எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எல் என்ன கிடச்சிச்சு, L² = 24² ப்ளஸ் 7². இப்போ 24² அப்படின்னா 576 வரும். அப்போ 576 ப்ளஸ் 49, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 625. அப்போ L² = 625னா எல்லோட வேல்யூ எத்தனை, 25. இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ πr/L = L/P. இதோடைய எல்லும் இதோட எல்லும் சேம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ L. இப்போ நம்ம ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 7. இப்போ கூம்பினுடைய சாய் உயரம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து 25 = நீளம் இன்ட்டு அகலம் வந்து 4. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 11. ஸோ 11க்கு 25 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், 275/2. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 2 2 6 2 14. ஸோ 137.5 மீட்டர் தான் இதோடைய ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு 1 2 6 24 120. ஸோ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 1லேருந்து 1ஓட அடுத்த நம்பர் 2, சரியா. அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய ஆன்சரை எடுத்துக்கோங்க, 2. இப்போ என்ன வரும், 2ஓடைய அடுத்த நம்பர் என்னது, 3. ஸோ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடச்சிட்டா. அதுக்கப்புறம் 6. அப்போ இது இங்கே என்ன வரும், 2 3 அடுத்த நம்பர் 4 போட்டிங்க அப்படின்னா 24. அப்போ 24 பெருக்கல் இப்போ என்ன பண்ணோம், இதோட 5 அடுத்த நம்பர் 5 120. இப்போ அடுத்தல என்ன போட்டிருக்கணும், 5 அங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 720 தான் ஆன்சர். இந்த சம் பாருங்கள், இது நம்ம ஆப்ஷனில் இருந்து போகிறது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்மளுக்கு x/y, அப்போது x/yயோட வேல்யூ தான் ஆப்ஷனில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்து செக் பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 4y / 4x + 6y = 22/32. இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம், 11 16. ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எதுவும் வரலாம், 11/16 வந்தாலும் கரெக்டு தான், 22/32 வந்தாலும் கரெக்டு தான். சரி, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா. எக்ஸோட வேல்யூ 1 போடுங்க. இப்போ 3 × 1 என்ன வரும், 3. ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 2னா இங்கே 8 வரும். கீழே என்ன வரும், 4 + 12. அப்போது 3 8 11/16. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டுலேயே நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு ஆன்சர் வந்துட்டு, ஆன்சர் வந்து 1:2 தான். அடுத்த கணக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, A&B. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் Bயின் மீப்போம LCM என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக ஒரு ரேஷியோ கொடுத்துட்டவங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பராக எழுதுறதுக்கு நம்ம எக்ஸ் சேர்த்து எழுதுவோம். ஸோ ஆக்சுவலாக m/n இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதியிருப்போம், mx nxன்னு எழுதியிருப்போம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுங்கிற ஒரு டேம் ஆட் பண்ணுறோமா, இதுவும் எக்ஸு இங்கேயும் எக்ஸ். அப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது, எக்ஸு. இதுதான் வந்து HCF, அதாவது மீப்போவ. அப்போ நான் என்ன பண்ணுறேன், HCFை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிடுறேன். இல்லை நீங்கள் டேரெக்டாக இதில் ஹெச்ன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஹெச்ன்னே போட, அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து MH, செகண்ட் நம்பர் என்னது NHன்னு எடுத்துக்கலாமா. இங்கே ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஏங்கிறது ஒரு நம்பர்னு கொடுத்துட்டாங்க, பிங்கிறது ஒரு நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏயோட வேல்யூ என்னது MH, பியோட வேல்யூ என்னது NH. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏயோட வேல்யூ என்ன பார்த்தோம்,
எம்ஹெச் பார்த்தோம், பியோட வேல்யூ வந்து என்ஹெச் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 நம்பருனுடைய ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஹெச். எல்னா எல்சிஎம், ஹெச்னா ஹெச்சிஎஃப். இப்போ ஏபியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ எம்ஹெச் இன்ட்டு என்ஹெச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஹெச். இப்போ ஒரு ஹெச் வந்து கேன்சல் ஆகிடும். நம்ம எந்த ஹெச் ஆனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எல்லோட வேல்யூ என்ன கிடைக்குது? எம்என்ஹெச்ன்னு கிடைக்குது. சரியா? ஆனால் இது ஆப்ஷனில் இருக்கா? இந்த டைம் இல்லவே இல்லை. இப்போ பாருங்கள், என்ஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இல்லாட்டினா இதை என்னமோ அல்டர் பண்ணி எழுதலாம். எம்ஹெச்சோட வேல்யூ ஏன்னு போடலாம். அப்படி இல்லைனா என்ஹெச்சோட வேல்யூ பின்னு போடலாமா? ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போது எம்ஹெச்னா நம்ம என்ன வரும்? ஏன்னு வரும். அப்போது என்ன வரும்? என்ஏன்னு வரும். அப்போ என்ஏ ஆப்ஷனில் இல்லை. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடுறேன்? பின்னு போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்? எம் இன்ட்டு பின்னு தான் வரும். அப்போ ஆன்சர் என்னது? எம் இன்ட்டு பி. ஸோ இந்த மாதிரி யோசித்து போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், 2 எண்களினுடைய மீப்போவை ஹெச்சிஎஃப் வந்து 11 கொடுத்துருக்காங்க, மீச்சிமை வந்து 693. ஒரு நம்பர் 77 என்னா மற்றொரு. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், நம்மளுக்கே தெரியும். இப்போ லாஸ்ட்டாக கூட சால்வ் பண்ணது இந்த கான்செப்டில் தான் பண்ணணும். எல் இன்ட்டு ஹெச், அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஒரு நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க? 77ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. எல்லோட வேல்யூ எத்தனை? 11. சாரி, நம்மளுக்கு ஹெச்சிஎஃபோட வேல்யூ 11, மீச்சிமையோட வேல்யூ வந்து 693 ஈக்குவல் டு 77 இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 11ஆல் கேன்சல் பண்ணால் 7 வரும். இங்கே 7ஆல் கேன்சல் பண்ணால் 99. அப்போ இதுக்கு ஆன்சர் எத்தனை? 99 தான். இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு. இது ரொம்ப சிம்பிள். நிறைய சம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சம்மு கிட்ட நமக்கு இதில் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல தான் கேட்டிருக்காங்க. இப்போ சம அளவாக பிரிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன தான் கண்டுபிடிப்போம்? ஹெச்சிஎஃப், அதாவது மீ போவை தான் கண்டுபிடிப்போம். அப்போ 120க்கும் 180க்கும் மீ போவை என்னது? 60 லிட்டர். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த சம், விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாணத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இது என்னது? லாபம் நஷ்ட கணக்கா இல்லாட்டினா வட்டி கணக்கான்னு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதை நம்ம கொஞ்சம் யோசித்து போடுவோம். நார்மலாக பாருங்கள், ஒரு ஆள்கிட்ட 4% வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு? 6% விற்கிறார். அதே அமௌண்ட்டு தான். ஸோ காமனாக உள்ள டைமை விட்டுறலாம். இப்போ 4% வாங்கி 6% விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம்? 2% தான் லாபம். ஸோ 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிது? 2%. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 10,000 ரூபா தான் கடனாக வாங்குறாரு. அதுக்கப்புறம் 2% கண்டுபிடிச்சாலே ஒரு வருஷத்துக்கு தானே கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு கூட்டு வட்டி கிடையாது. ஸோ தனி வட்டி தான். அப்போ நமக்கு தனி வட்டி வந்து என்ன செய்யாது? மாறாது. ஸோ 2 கேன்சல் பண்ணால் ஆன்சர் ஒரு வருஷத்துக்கு வந்து 200. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து போட்டிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு 6 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு 2ஐயும் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கான லாபம் வந்து கிடைக்கும். அதை விட கொஞ்சம் சிம்பிளாக யோசிக்கணும் அப்படின்னா 4க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் 2%. அப்போ அந்த 2% தான் உங்களுக்கு என்னது? லாபமாக இருக்கும். 10,000க்கு 2%, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவை மீச்சிமையினுடைய விகிதம். இது பார்த்த உடனே போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ 7க்கும் 13க்கும் என்ன கிடையாது? காமன் நம்பர் கிடையாது. ரெண்டுமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கு மீப்போவை என்னது? 1. அப்போ மீப்போவை 1ங்கிறது ஆப்ஷனில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்? அதையே போட்டுடலாம். அடுத்த சம், x/y = 2:1 அப்படின்னா x² - y² x² + y². இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதில் நான் x² y² கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். x² வேல்யூ வந்து 4, y² வேல்யூ 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? மேலே 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் 3, இங்கே 2ஐயும் ஆட் பண்ணால் எத்தனை வரும்? 5. அப்போ ஆன்சர் எத்தனை? 3:5 தான் இதோடைய ஆன்சர். இது நம்ம எல்லாருமே போட்டிருப்போம். அடுத்து, குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஸோ இது ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே இந்த அசல் விலை, அதுக்கப்புறம் வாங்கிய விலை, அடக்க விலை, இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 100% சொல்லிட்டு எடுத்துக்கணும். இப்போ அசல் விலை கேட்டிருக்கிறதுனால 100%தோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20% தள்ளுபடி அப்படிங்கிறதுனால 25 ரூபா சேமிக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது என்ன அர்த்தம்? ஒரிஜினல் விலையில் இருந்து
ரூ. 25 கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டினா ஒரிஜினல் விலையில இருந்து 20% லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 20%க்கான வேல்யூ தான் 25. அப்போ 20% 25 இருந்தால் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 100% என்ன? ஸோ கிராஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ 100 × 25 = 20 × x. ஸோ கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா 5 × 25 125 தான் ஆன்சர். இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அது ஒரிஜினல் விலை ரூ. 100 அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணியிருப்பீங்க. அதை விட இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம். ஏன்னா டிஎன்பிசியில் இந்த சம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புத்திசாலி மனிதன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? எத்தனை பேர் வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இதெல்லாம் வந்து கரெக்ட் ஆன்சர் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்களாம் புத்திசாலின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு புத்திசாலி மனிதன் 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்க போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய பேர் எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மூட்டைக்கு 30 பழம், மொத்தம் 90 பழம், 30 சுங்கச்சாவடி, ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் 3 3னா 90மே காலியாக இருக்கும், 0 அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன கீவேர்டு கொடுத்துட்டாங்க? ஒரு புத்திசாலி மனிதன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் 3 பழம் கொடுக்கணும்னு கொடுக்கவே இல்லை, மூட்டைக்கு 1 பழம் தான் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கீவேர்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மூட்டையில் வந்து ஒரு 30 பழம் இருக்குது, அடுத்த மூட்டையில் ஒரு 30 பழம் இருக்குது, அடுத்த மூட்டை. அப்போ ஃபஸ்ட்டு டோல்கேட் போகும்போது அவர் என்ன பண்ணியிருப்பார்? 3 மாம்பழம் கொடுத்துருப்பாரு. நம்மளை வந்து 3, அதாவது மூட்டைக்கு 1 தான் கொடுக்கணும்னு கணக்கு. அப்போ ஒரே மூட்டையில் எடுக்கணும் அப்படிலாம் கொடுக்கவே இல்லை. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 3 மூட்டை இருக்கிறதுனால 3 பழம் கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டில் உள்ள மூட்டையிலேருந்தே அவர் எடுத்து கொடுக்குறான்னு வச்சுப்போமே. அப்போ ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? 3 போயிட்டு அப்படின்னா இதில் 27 இருக்கும், இதில் 30 இருக்கும், இதுலேயும் 30 தான் இருக்கும். அடுத்த செகண்ட் இதில் நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 24,000. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், 3 பிரித்தா எத்தனை 30ல் எத்தனை வரும்? 30 3ஆல் டிவைட் பண்ணுங்களேன், 10. சரியா? அப்போ 10 செட்டு, 10 வாட்டி என்ன பண்ணலாம்? 3 பிரிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எத்தனை மாம்பழம் போயிடும்? 30. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 சுங்கச்சாவடி வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? 3 கொடுத்துருக்குறாரு, 1 மூட்டை காலி. அப்போ அடுத்தால நம்மளுக்கு மூட்டை எத்தனை ஆகிட்டு? 2 மூட்டையாக மாறிட்டு. அப்போ 2 மூட்டை அப்படின்னா அவங்க அடுத்த டோல்கேட்டுக்கு என்ன பண்ணால் போதும்? 2 பழம் கொடுத்தா போதும். ஏன்னா மூட்டைக்கு 1 பழம் தான் கொடுக்கணும். இப்போ 2 மூட்டையாக மாறிட்டா, அப்போ 30 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 15. அப்போ அடுத்தால ஒரு 15 டோல்கேட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? 2 கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த மூட்டை காலி ஆயிரும். அப்போ அடுத்த 30 பழம் காலி. இப்போ நம்மளுக்கு மூட்டை என்னவாயிட்டு? 1 மூட்டையாக மாறிட்டா. அப்போ இன்னும் எத்தனை டோல்கேட் தான் பேலன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு 10க்கு 3 கொடுத்துட்டாரு, அடுத்த 15க்கு 2 கொடுத்துட்டாரு. அப்போ 25 டோல்கேட் அதில் முடிச்சுட்டா. இன்னும் பேலன்ஸ் எத்தனை டோல்கேட் தான் இருக்குது? 5 டோல்கேட். இப்போ மூட்டை எத்தனை? ஒரே ஒரு மூட்டை தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் 1 தான் கொடுப்பாரு. அப்போ 5 டோல்கேட்டுக்கு எத்தனை பழம் தான் கொடுத்துருப்பாரு? 5 பழம் தான் கொடுத்துருப்பாரு. அப்போ 30ல் 5 பழம் தான் போயிருக்கு. அப்போ அவர்கிட்ட இன்னும் எத்தனை பழம் இருக்கும்? 25 பழம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கணக்கு. இது எப்போவுமே டைரெக்டாக 90 3 கொடுத்து 0 வரும்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுக்க நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வர மாதிரி இருந்தாலே அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து 0 போட்டிங்களா, இல்லாட்டினா 25 போட்டிங்களா, இல்லாட்டினா வேறு ஏதாவது ஆன்சர் வந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த கணக்கு, 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரமுள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பி நீளம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம், இல்லாட்டினா ஒரு செவ்வகம், ஒரு சதுரம், ஒரு கனசதுரம், கனச்செவ்வகம், இந்த மாதிரி உருவங்கள் கொடுத்துட்டு அதில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பியின் நீளம் அந்த மாதிரி கேட்டாலே, அந்த மிகப்பெரிய கம்பி நீளம், அது மிகப்பெரிய நீளம் அப்படின்னாலே அது மூளை விட்டம். பக்க அளவை விடவும் நம்மளுக்கு எது தான் பெருசு அப்படின்னா மூளை விட்டம் தான் பெருசு. ஸோ அப்போ கனச்செவ்வகத்தினுடைய மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும். மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னென்னா, √, நம்மளுக்கு கனசெவ்வகம் அப்படிங்கன்னா L², B², இங்கே என்ன வரும்? H² வரும். ஸோ L² அப்படின்னா 24², அதுக்கப்புறம் 18², 16². ஸோ நான் இதை சிம்பிளாக வந்து நான் பிரித்து எழுதிக்கிடுறேன். 24 எப்படி எழுதலாம்? 2 × 12. அப்போ அதனுடைய ஸ்கொயர் எப்படி கிடைக்குமோ? அப்போ நான் 2² காமனாக வெளியில் எழுதுறேன். இப்போ 2² காமனாக இடத்துல உள்ள இருக்கும் 12² இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 9 × 2ன்னு எழுதலாம். 2² வெளியில் எடுத்துட்டேன்னா மீதி 9² இருக்கும். 2 × 8 தான் 16, அப்போ 8². ஸோ இப்போ இதில் 12²னா 144, 9²னா
81, 8 ஸ்கொயர்னால் 64. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 140, அப்புறம் 200, 208, 289. அப்போ 4 × 289. இதை ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 × 17. அப்போ ஆன்சர் எத்தனை? 2 × 17 நம்மளுக்கு 34 தான் ஆன்சர். இது பாருங்கள், அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது நம்மளுக்கு 2 ஆண்டுகளுக்கும் ஃபார்முலா தெரியும், 3 ஆண்டுகளுக்கும் ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா போட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா என்னது? PR²/100². 3 ஆண்டுகளுக்கு PR² 100³ இங்கே என்ன வரும்? R+100. இவ்வளோ தான். சரி, அப்போ பியோட வேல்யூ எத்தனை? 10,000. ஆரோட வேல்யூ 15/100. அதுக்கப்புறம் இன்னொரு 15/100. அதுக்கப்புறம் என்ன வரும்? 115/100. ஸோ இதில் 2 0, 3 0, 4 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேலி பண்ணணும். ஸோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 708.75 தான் வந்துச்சு. ஸோ அடுத்த கணக்கு, ஒருவர் 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இங்கே நிறைய பேர் வந்து இதுக்கு 2 ஆன்சர் வந்து போட்டிருப்போம், இதுவான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ஆன்சர் தான் வரும். இப்போ 2000 ரூபாய், சரியா? 2000 ரூபாய்க்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு? 6% வட்டி வீதத்துக்கு வாங்கியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்காக கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்குது? 120 ரூபா வந்திருக்குது, சரியா? இப்போது நம்மளுக்கு 2வது வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? 120 ரூபாயை பே பண்ணவே இல்லை, 1000 ரூபாய் அசலை தான் பாதியாக கொடுத்துருக்காரு. அப்போ 2வது வருஷத்துக்கு அசல் எவ்வளவு? 1000 ரூபாய். 1000க்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே 6% வட்டி தான். நம்மளுக்கு எப்போ எத்தனை வந்திருக்குது? 60 ரூபா வந்திருக்குதா? அப்போது நீங்கள் பாருங்கள், மொத்தம் ஆல்ரெடி ஒரு 120 ரூபா பேலன்ஸ் இருக்கா? இப்போ ஒரு 60 ரூபா வட்டியாக மாறிட்டா? அப்போ எத்தனை வருது? 180 ரூபா தான் மொத்த வட்டி. அசல் எவ்வளவு? மொத்தம் 2000 ரூபா. அவர் என்ன பண்ணிட்டாரு? 1000 ரூபா கொடுத்துட்டாரு. பேலன்ஸ் எவ்வளவு? 1000 ரூபா. அப்போ 1000ஐயும் 180ஐயும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 1180 ரூபா தான் இன்னும் செலுத்த வேண்டிய அமௌண்ட்டு. இந்த கொஸ்டின், ஸோ 198வது கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம வீக்லி டெஸ்ட்டில் நிறையா வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு K³ ஃபார்முலா, அதாவது நம்மளுக்கு 1³ + Q, 2³ + 3³ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலே எடுத்துக்கலாம். அப்போ K × n × n + 1/2² இதுதான் வந்து நம்மளுக்கு க்யூப், சம் ஆஃப் க்யூபுக்கு வந்து ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு 1 + 2 நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம்முக்கு ஃபார்முலா என்னது? கேல கொடுத்துருக்கிறதுனால K × K + 1/2 தான். அப்போ என்ன அர்த்தம்? இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 729.00 கொடுத்துட்டாங்க. இதோடைய ஸ்கொயர் ரூட்டை தான் ஆன்சர். இப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 729 × 100ன்னு எழுதிக்கலாம். 729னா 27 × 27, ரூட் அவுட் இருக்கும் 27, 100னா 10 × 10, ஸோ 10. அப்போ ஆன்சர் எத்தனை? 270 தான் இதோடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த சீரீஸ், அப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 2, 3, 5, 9, x 33, y இந்த தொடரில் x + yனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுத்துருக்காங்களா? 2 கூட 1 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அடுத்து அதே 3 தான். இப்போ 3 கூட எதை கூட்டினா? 2. அப்போ இந்த 1 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டபுளாக்கி கூட்டணும், சரியா? அப்போ 5 வருமா? அடுத்து 5. அப்போ இடத்துல என்ன பண்ணணும்? இந்த 2ஐ டபுளாக்குனா 4, அப்போ 9. அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 9 கூட 4 டபுளாக்குனா என்னது? 8. இப்போ 9ம் 8ம், அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 17. அப்போ அடுத்த செக் பண்ணி பார்த்துக்கணும். 17 கூடல நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 9 கூடல 8 கூட்டியிருக்கோமா? 17 கூடல அப்போ என்ன பண்ணணும்? 16 கூட்டணும். வருதா? 33 வருது. அப்போ இது கரெக்டு. அப்போ 33 கூடல இப்போ என்ன பண்ணணும்? 16 டபுளாக்கணும். அப்போ என்ன வரும்? 32. அப்போ என்ன வருது? 65. அப்போ 17ஐயும் 65ஐயும் கூட்டினா நமக்கு ஆன்சர் எத்தனை? 82 தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்கள். AZBYCX அதை அப்படி எழுதும் பொழுது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ABCDயை வந்து வரிசை எழுதியிருக்காங்க. இடம் விட்டு எழுதியிருப்பாங்க. CDEF. ஸோ EF இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி எழுதுவோம். ABCDEF.
ஜி இப்படி எழுதுவோம். அதுக்கப்புறம் நடுவில் என்ன வரும், இசட் ரிவர்ஸில். அப்போ பின்னாடி இசட் முடிச்சிருப்போம், அதுலேருந்து ஏபிசிடி எழுதிட்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். இசட் ஒய் எக்ஸு டபிள்யூ. ஸோ அதை இங்கேருந்து எழுதணும், இசட்டில் முடிஞ்சிருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசிடி இந்த மாதிரி எதாவது கரெக்டாக இருக்கும். சரி, இது நீங்கள் எழுதியிருப்பீங்க, போட்டிருப்பீங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம். ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம், உயிரெழுத்துன்னு என்னது, வவல்ஸு. வவல்ஸுக்கு இடது பக்கம் எத்தனை வரும்னு பார்த்து, மொத்தம் எத்தனை வவல்ஸு, 5 வவல்ஸ். இப்போ நம்ம ஏபிசிடி எத்தனை வாட்டி எழுதியிருக்கோம், 2 வாட்டி எழுதியிருக்கோம். அப்போ மொத்தம் அதில் எத்தனை வவல்ஸ் இருக்கும், 10 வாட்டி. அப்போ 10 வாட்டியுமே எப்போவுமே இந்த மாதிரி எழுதும் பொழுது வவல்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்னது தான் வரும், கண்டிப்பாக வந்து உயிரெழுத்து அல்லாத எழுத்து தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வவல்ஸ் எதுலேயுமே சேர்ந்து வராது. அப்போ இதில் வந்து 10 செட்டு பாசிபிள். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுத்துக்கா ஏக்கு என்ன பக்கம் தான் இருக்குது, நம்மளுக்கு வலது பக்கம் தான் இசட் வந்து இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், இடது பக்கம். இப்போ ஈ இருக்குது அப்படின்னா ஈக்கு இடது பக்கம் என்னது, டபிள்யூ தான். அப்போ டபிள்யூக்கு என்ன வருது, இடது பக்கம் வந்து உயிரெழுத்து அல்லாத எழுத்து வருது. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷனே நமக்கு வரல. ஏன்னா ஏங்கிறது வவல்ஸு, இடது பக்கம் எந்த லெட்டருமே இல்லை. அப்போது நம்மளுக்கு மொத்தம் 10 செட்டு வரும். அதில் ஒரு செட்டு வந்து கண்டிப்பாக லாஜிக் வராது. அப்போ மீதி எத்தனை தான் கரெக்டாக வருது, 9 தான் வருது. அப்போ ஈக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இதுவும் ஓரளவு போட்டிருப்பீங்க, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இடையில வந்து ஒரு 2 சம் வந்து மிஸ் ஆகிட்டு. இப்போ பாருங்கள். ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவின் தந்தை ரமணி ராகவின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு. ஸோ இந்த மாதிரி கணக்கில் நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸ் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க, பாயை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர் போட்டுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ரமிளா சொல்கிறா. ஸோ ரமிளா வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கலாமா. அப்போ ரமிளாவை வந்து நம்ம என்ன எடுத்த ரமீன் எடுத்துக்கலாம். சரியா, ரமீன் போட்டிருக்கோங்க. இப்போ அவருடைய மாமனார். அப்போ மாமனார்னா யார், அவருக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஹஸ்பண்டை வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், பாக்ஸ் போட்டுக்கலாம். ஹஸ்பண்டோடைய அப்பா தான் மாமனார். அப்போ இதை பார்த்தாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் டபுள் ஏரோ போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ மாமனார் வந்து யார், ராமநாதன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ராமநாதன் தான் மாமனார். மகன் யாராவது கொடுத்துருக்காங்க, ராமநாதனினுடைய ஒரே மகன் ராமன். அப்போ ரமிளாவுடைய ஹஸ்பண்ட் யார், ராமன். சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போ ராமனுடைய சைல்டு தான் யார், ராகவி. அப்போ ராமனுக்கு சைல்டுனா யாருக்கும் சைல்டு தான், ரமிளாவுக்கும் சைல்டு தான். இப்போ என்ன, ராகவியின் தந்தை வந்து அதாவது ராமன் வந்து ராகவியின் தந்தைன்னு கொடுத்துட்டாங்க. ரமணி வந்து ராகவியின் சகோதரி. அப்போ ரமணி பிரதர் சிஸ்டருக்கெலாம் சிங்கிள் கோடு மட்டும் போட்டுக்கோங்க, ஆரோ மார்க் போட வேண்டாம். இது வந்து யார், ரமணி. இப்போ இந்த இது கிராஃபை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ராமநாதன் தான் மாமனார். அப்போ மாமனார் ரமிளாவுடைய மாமனார் ராமநாதனா. ராமநாதனுடைய பையன் வந்து யார், ராமன். ராமனுடைய பொண்ணு தான் ராகவி, ராகவுடைய. அப்போ இந்த ரிலேஷனை பார்த்தாலே தெரியுது. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு. ரமணி யார், இங்கே ராகவியோடைய சிஸ்டர், அதாவது ராமனுடைய பையன். அப்போ இவங்களுக்கு யார் வரும், பேத்தி தான் வரும். ஆன்சர் வந்து பேத்தி. ஸோ அடுத்த ஒரு கணக்கு கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கணக்கு தான். ஸோ ஆனால் சிம்பிள் தான். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், ஒர்க் டேஸ் நார்மலாக ஆண்கள் பெண்கள் சேர்ந்து செய்கிறாங்க, இத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க நாட்கள் கணக்கை கொடுக்காம சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனால தான் பாருங்கள், இது இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் சம்பளம்னு எடுத்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு செட் வந்து யார், 3 ஆண்கள். அப்போ ஆண்கள் அப்படின்னா எம்னு எடுத்துக்கோங்க, பெண்கள் அப்படின்னா உமன்ஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. சரியா, இவங்க என்ன பண்ணுறாங்க, 7 நாள். நம்மளுக்கு ஒர்க் டேஸ் ஃபார்ம்லாம் தெரியும் அப்படி தானே, என் இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் டேஸு, கீழே வந்து ஒர்க்கு போடுவோம், அப்படி இல்லைனா சேலரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கீழே வந்துடும். அப்போது நாட்கள்லாம் மேலே வந்துடும், வேலை, அதுக்கப்புறம் அந்த சம்பளம் எல்லாமே கீழே வந்துடும். அப்போ இவங்க ஆட்கள் வந்து குரூப்பாக செய்கிறாங்க, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். இவங்க 7 நாள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட சம்பளம் எவ்வளவு, 3780. இப்போ இவங்களுடைய ரேஷியோ வந்து எதுக்கு சமம், செகண்ட் செட்டில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சமம். இப்போ செகண்ட் செட்டில் யாரெல்லாம் வரா, 11 ஆண்கள் வந்து 13 பெண்கள் உமன்ஸா. அவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 8 நாள் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களாம், 15040 சம்பாதிக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செட்டில். எம்முக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ யாரால இதை கேன்சல் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஐஏ 35, மீதி 2 4 28 0. அதுக்கப்புறம் இங்கே 8ஆல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 8, மீதி 7, 8 64, 8 64, 1880. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால்
27, இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 94. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 94ஆல் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 27ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்றேன். 94னால் 3 12, மீதி 1, 33 27 28, 282 எம்மா ப்ளஸ் 4ஆல் கேன்சல் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 16, மீதி 1, 36 376 டபிள்யூ. இந்த பக்கம் என்ன வரும், 27ஆல் மல்டிப்ளை பண்ணால் 297 எம்மு ப்ளஸ் 297 கூட 54 கூட்டுங்க, 1 15 351. இப்போ என்ன பண்ணணும்னா எம்லாம் ஒரு சைடு என்னெல்லாம் ஒரு சைடு. ஸோ இது நம்ம நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நீட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி போட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இது கொஞ்சம் ஓவராலாக கவனிச்சுக்கோங்க. இப்போ எம்மு வந்து பாருங்கள், இங்கே 282 இருக்குது, 297 இருக்குதா. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை, 15 15 எம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 376 இருக்குது, 351, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எத்தனை, 25. அப்போ 15 எம் ஈக்குவல் டு 25 டபிள்யூ. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 15 எம் ஈக்குவல் டு 25 டபிள்யூ. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணும்போது 3 எம் ஈக்குவல் டு 5 டபிள்யூன்னு வருதா. இதுதான் நம்மளுக்கு வந்து கீ. இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தோம், 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாள் வேலை பார்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 3780 சம்பாதிக்கிறாங்க. இப்போ இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், 7 ஆண்கள் 9 பெண்கள் எத்தனை நாள், எக்ஸ் நாள் சேர்ந்து செய்கிறாங்க, அவங்க வாங்குகிற சம்பளம் 12400. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 7ஆல் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 54 கிடச்சிச்சா. இப்போ மறுபடியும் இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 27 கிடைக்கும், இங்கே வந்து 62. சரி, இப்போ இருக்கட்டும். இப்போ இதில் வந்து 3 எம்முக்கு பதிலாக 5 எம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 5 டபிள்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 9 டபிள்யூன்னு கிடைக்கும். 9 டபிள்யூ ஈக்குவல் பை, அப்போ இங்கே வந்து 3000. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து W/3ன்னு கிடச்சிருக்கு, அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 எம் வந்து 5 டபிள்யூவாக இருந்துச்சுன்னா 1 எம் ஈக்குவல் என்ன வரும், 5/3 டபிள்யூ. நம்மளுக்கு இங்கே எத்தனை எம் வருது, 7 எம் வருது. அப்போ 7 எம்னா என்ன பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 35/3 சரியா. 35/3 ப்ளஸ் ஒரு 9, கீழே என்னது இருக்குது, 620 இருக்குது. இப்போ 3 மீச்சமாக எடுத்துக்கும்போது 27 27 35 எத்தனை, 30 20 50 57 62. ஸோ 62/3. ஸோ நான் சிம்பிளாக எழுதிடுறேன். இந்த பக்கம் என்ன கிடச்சிச்சு, W/3 கிடச்சிச்சு. இந்த பக்கம் நம்மளுக்கு மேலே 62/3 கிடச்சிச்சு. இங்கே வந்து ஒரு 620 வந்துச்சா. எக்ஸ் டேஸ் 3 3 கேன்சல் ஆயிரும், 62னா 10, உமன் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை, 10. ஸோ அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் பெரிய சம்மாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சம்மாக சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பி மறுபடியும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிகேக்கு வந்து நான் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். அது வந்து ஸ்கூல் புக்ஸை நாங்கள் எடுக்கலை, ஏன்னா சார் நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சார் நோட்ஸில் இருந்து எந்தெந்த டாப்பிக்கில் எந்த நோட்ஸில் இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து அது போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸோ இல்லைன்னா டெஸ்ட் பேட்சோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.